இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன். எனக்கு சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கறதுனால ஒத்து வரல சார். பல வேலைகள்லாம் அவர் கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா அவர் வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா? அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது? இல்ல சார், அது காரணமா இல்ல சார். கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்ல. அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார். பொதுவா நம்ம படைப்போடே டிராவல் பண்ணணும் சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட டிராவல் படைப்புல இல்லை சார். அதனால நான் மன ரீதியா நிக்கிறேன் சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டா ரிலீஸ் சார். அதுக்கு எதுக்கும் காரணம் இல்ல சார். அது என்னைக்கு ஒரு நாள் தானே சார் அரெஸ்ட் ஆகுறாரு. 365 நாள்ல 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல, நீங்க சொல்றது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகுறாரு. 360 நாள் ஃப்ரீயா இருக்காரு சார். இல்ல சார், கருத்து வேறுபாடுலாம் இல்ல, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால நான் நிக்கிறேன் சார். இல்ல சார், நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பாக்குறோம். திடீர்னு 2 நாள் நெக்ஸ்ட் 3 நாள் நெக்ஸ்ட் அது போல நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் சார். அதுதான் சார் காரணம். இது ஒரு வாழ்விலான படம். நான் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் சும்மா டைம் பாய்ஸ் ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சு எல்லாம் எடுத்துட முடியாது சார். இல்ல சார், பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் செப்டம்பர்ல தான் கேன்சல் பண்ணாங்க. அதையே நான் இப்போ இவரை படத்துல நீக்கிறேன். அப்ப எல்லாம் நீக்கி இருக்கணும். அதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல சார். ஆமா ஆமா. மஞ்சள் விரல் நடிக்கிற ஹீரோவா இன்னொரு டிடிஎஃப் கொண்டாடுங்கன்னு சொல்லுவேன். அது போல நான் எதுவும் கேள்விப்படலையே சார். நீங்களும் ஏதோ ஒரு பத்திரிகையில நடுப்பக்கத்தை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தான் ஒரு நாள் கூட நடிக்கலன்ற, நான் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. தம்பி இல்ல ஒரு நாள் தம்பி பாஷன் இருக்குல்ல சார். அவர் இன்னொரு படம் நடிச்சிரு, அந்த படத்தை பத்தி இருக்கலாம் சார். இந்த ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி. ஆமா சார். அது எப்படி சார் உறவு என்று தம்பியை பலப்படும் சார். கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎஃப் வாசனே. என்னைக்கும் தம்பியோட நான் உறவு தொடரும். படத்துல பிரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். நிஜ வாழ்க்கையில தம்பியா தொடருவாப்ல சார். இல்ல சார், தம்பி பிறந்தமே படம் முடிஞ்ச பிறகு இந்த படத்துல போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல, பெருந்தன்மையா சொன்னாப்ல சார். இல்ல சார், வேற ஒரு ஹீரோ இது பண்றாரு. அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். யாருன்றது அக்டோபர் 15ஆம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு. உங்கள்ட்ட நான் அறிமுகப்படுத்துறேன் சார்.